ஹலோ ஹாய் காய்ஸ், இது விவேக். இப்போது நான் என்ன பேச போகிறேன்னா கங்குவா ரிவ்யூ பை டிசைனர். ஓகேவா? இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு வீடியோவாக இருக்க போகுது. ஸோ நான் ஏன் இங்கே டிசைனர்னு மென்ஷன் பண்ணுறேன்னா, என்னுடைய ப்ரொஃபஷனை ஆல்வேஸ் டிசைனர் ஹாவ் அண்ட் எக்ஸ்ட்ரா பர்ஸ்பெக்டிவ். தே ஆர் குட் அட் டீட்டெயில்ஸ். சிம்பிள் லாஜிக். ஓகேவா? அதுக்காக தான் என்னுடைய ரிவ்யூ நீங்கள் பார்க்கணும், கேட்கணும்னு சொல்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் அவ்வளோ மொத்தமாக உங்களுக்கு எல்லாமே படத்தோடைய ஸ்டோரி எப்படி பண்ணியிருக்காங்க, விஎஃப்எக்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், இதை பற்றி எல்லாமே அந்த மாதிரி ஒரு நார்மலான ரிவ்யூ இருக்க போகிறது கிடையாது. ஓகேவா? இந்த படத்தை பார்த்தவங்களாகட்டும், பிடித்தவங்களாகட்டும், இந்த படத்தை பிடிக்காதவங்களாகட்டும், யாரே ஆகட்டும், அவங்களுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு ரிவ்யூ, ஒரு தனியாக ஒரு தெரிகிற ஒரு ரிவ்யூ. சிலருக்கு புரியும், சிலருக்கு புரியாது. அதையும் இப்போ சொல்லிடுறேன். அண்ட் இப்போது என்னுடைய கான்வர்சேஷன் வந்து 2 பேர்கிட்ட மட்டும்தான். ஒன்று சூர்யா சார்கிட்ட டைரெக்டாக, இன்னொன்று ஆடியன்ஸ் ஆர் த ஃபேன்ஸ், ரசிகர்களுக்கு ஒரு ரசிகனாய் நான் இப்போ பேசக்கூடிய விஷயம். ஓகே, அண்ட் சாரி, இது என்னுடைய ஃபர்ஸ்ட் விலாக்ன்றதுனால கொஞ்சம் நர்வஸ்னஸ் இருக்குது. மற்றதெல்லாம் எதுவும் இல்லை. ஓகேவா? ஓகே, டிஸ்க்ளைமரெல்லாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் லெட்ஸ் கெட் இன் டு த மூவிஸ். ஓகே, படமா இது? மை காட், சீரியஸ்லி காய்ஸ், இட்ஸ் பியாண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், படம் ஸ்டார்ட் ஆச்சுங்க. எனக்கு ஞாபகம் வந்ததெல்லாம் சில விஷயங்கள் தான். சூர்யா சாரோட இன்ட்ரோ, அந்த ஐம் நாட் அ ட்ரிங்கர் பட் ஸ்டில் ஷாம்பேன் பாட்டில்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரில. அது பார்த்ததும் அந்த கலரில், அந்த என்ன சொல்கிறது, ரிச்சாக இருக்கிறப்பவே நினச்சேன் இது ஏதோ ஒரு காஸ்ட்லியஸ்டான ஒரு சரக்கு தான். ஸோ இதுலேருந்தே சொல்கிறேன், அது ஒரு பக்கா ஷாம்பேன் பாட்டில் தான். ஏன்னு தெரில, அது நான் எனக்கு பார்த்ததும் ஷாம்பேன் தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஓகே, அது சூப்பராக இருந்துச்சுன்னா ஏன் சொல்கிறேன்னா, அந்த பாட்டிலில் உடைய அழகை விட நீங்கள் சூப்பர். இது வரைக்கும் எல்லா படம் சொல்ல முடியாது, கொஞ்சம் படங்கள் உங்களுக்கு பார்த்துருக்கேன் சூர்யா சார். இது வேறு லெவல். அவருடைய ஆட்டிடியூட், மை காட். எல்லோரும் சொல்கிறாங்க படம் நல்லா இல்லை, அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் நல்லா இல்லைன்னு. யாருங்க சொன்னது? அந்த படத்துடைய காம்ப்ளிமெண்ட் ஒரு திருஷ்டி போட்டு அவருடைய அந்த ஆக்டிங் தாங்க வேற லெவலுங்க. ஓ மை காட், வாட் அ வைப்ஸ். ஓ மை காட், சூர்யா சார், சீரியஸ்லி ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். இந்த மாதிரி உங்களை எந்த படத்துலையுமே நான் பார்க்கல. இந்த படத்தில் வந்திருக்கு. மோஸ்ட்லி இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு வைப்பு ஒன்லி சிவா கேன் கெட் இட். ஒன்லி எஸ் சிவா. என்ன யாரா? டைரக்டர் சிவாண்ணா, என்ன யாருன்னு தெரியாம இவ்வளோ தூரம். சரிங்க, அப்புறம் படம் போகுது. நெக்ஸ்ட் ஒன்றா ரிவீல் ஆகுது. ஓ மை காட், ஒரு சீன் பார்க்குறப்போங்க எனக்கு அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. எப்படி இதெல்லாம் அவ்வளோ திங்க் பண்ணியிருக்காங்க? ஒரு மனுஷன் எப்படி இந்த மாதிரி அவ்வளோ ஆழமாக யோசிச்சிருக்க முடியும்? ஐ ஜஸ்ட் காண்ட் இமேஜின். அண்ட் கம்மிங் டு ஸ்டோரினா, எவ்வளோ படத்தில் காமிச்சிருக்காங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி பிட்ரேல்ஸ். ஆனால் கூடவே இருந்து குளிப்பறிக்கிறாங்க தெரியுமா? தாங்க முடியல சத்தியமாக. அந்த பாட்டெல்லாம் ரொம்ப டச் ஆகிடுச்சு. ஒரு சீனும் பார்க்குறப்போ அப்படியே கலங்கிட்டேண்ணா. அண்ணா, உங்கள் படத்தில் படத்தோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பேசிக்கலி அது வந்து லைக் 2000 crores பேசினாங்க. நான் நினச்சேன் அட்லீஸ்ட் 1000 அதுவும் முட்டிடும்னுட்டு. என்ன இதுன்னே தெரில. ரிவ்யூஸ் இந்த அளவுக்கு. நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோம், நம்ம என்ன பேசுகிறோம், அதுதான் முக்கியம். சூப்பர்.
அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வரும்போது இட்ஸ் நாட் அபவுட் த மெஜாரிட்டி, இட்ஸ் நாட் அபவுட் த மைனாரிட்டி, இட்ஸ் ஆல் அபவுட் த பியூரிட்டி தட் ரியலி மேட்டர்ஸ். அதுதான் இந்த படத்துடைய மெயின் ஐடியான்னு நினைக்கிறேன் அண்ட் கோல்னு நினைக்கிறேன். மேபி மெஜாரிட்டி மைனாரிட்டி இஸ் நாட் த ரைட் வேர்ட் டு யூஸ் ஃபார் பாக்ஸ் ஆஃபீஸ், பட் ஸ்டில் இது அதுதான் உங்களுடைய கோல்னு நான் நினைக்கிறேன். அந்த விதத்தில் அருமையாக இருக்குன்னா ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ அருமையாக காமிச்சிருக்கீங்க. வெதர் இட் இஸ் நேச்சரை லவ் பண்ணுற விஷயமாகட்டும், இல்லை ஒரு மனுஷனை எப்படி மதிக்கணும்னு சொல்கிற விஷயங்களாகட்டும், அதெல்லாம் அவுட் ஆஃப் த பாக்ஸ். வென் இட் கம்ஸ் டு க்ரியேட்டிவிட்டினா உலகத்துலேயே 2 மிகப்பெரிய யானைகள் இருக்காங்கண்ணா. ஒரு பக்கம் வெஸ்டர்னு ஹாலிவுட்டு, இன்னொரு பக்கம் ஈஸ்டர்னு இந்த கொரியன்ஸ் எல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சீரீஸ் எல்லாம் பார்த்தாலே படத்துக்கு ஈக்குவலான பணத்தை எடுத்துடுறாங்க, அந்த அளவுக்கு க்ரியேட்டர்ஸு. நாம் தான் நடுவில் அது என்னப்பா அது பூ நம்மளுடைய நேஷ்னல் ஃப்ளாரை சொல்ல வந்தேன், இந்த லோட்டஸ் ஃப்ளார். அந்த பூவை வச்சுக்கிட்டு நம்ம பாருங்கள் எங்களுடைய க்ரியேட்டிவிட்டி நாங்கள் காமிக்கிறோம் பாருங்கன்ட்டு ஒரு கலக்கின்னு இருக்கோம். அதுதான் இந்த படத்தில் நான் பார்த்தேன். அப்புறம்னா இந்த ரிவ்யூவர்ஸ்க்கெல்லாம் சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். படம் புரியல, படம் நல்லா எடுக்கலான்னு சொல்கிறானுங்கோ. ஆனால் பல பேரை பார்த்தேன் நான், வந்துட்டு படத்துக்கு டிக்கெட் கொடுத்து காசு எடுத்துன்னு உள்ளே வந்துட்டு பப்ஜி விளையாடுன்னு இருக்காங்க. இன்னொருத்தன் என்னடான்னா இன்னும் படம் பாதி கூட முடிஞ்சிருக்காது, ஏன் அப்படியே போயிடுறான், கிளைமேக்ஸுக்கு முன்னே போயிடுறாங்கோ. ஏன் ஆல்ரெடி அவன் பார்த்துட்டானா படம், இல்லை கிளைமேக்ஸ் தெரியுமா, இல்லை இவன் தான் என்ன படம் இது முன்னே இதே மாதிரி ஒரு படம் எடுத்த மாதிரி நினச்சிருக்கானா, எனக்கு நிஜமாக புரியல. ஆனால் நான் இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ கொடுத்தா தெரியுமா, இந்த மாதிரி ஒரு படம் இதுக்கப்புறம் இன்னொன்று வரப்போகிறது கிடையாதுண்ணா. ஏன்னா இதுக்கு முன்னையே சில படம் வந்துருக்கலாம்னு நினைக்கிறேன், அது எதுன்னு எனக்கு தெரில. அது பேய் படமாக இருக்கலாம், அதான் கோஸ்ட் படமாக கூட இருக்கலாம், தெரில நம்மளுக்கு இதுக்கு. அப்புறம்னா உங்களுடைய படம் இது ஷூட்டிங் 3 வருஷம் எடுத்திருக்கீங்க, ப்ரில்லியன்ட்ண்ணா. இது 3 வருஷத்துக்கு முன்னே ஆரம்பிச்சிட்டிங்கல்ல படம். ஓகேண்ணா, ஓகே, சூப்பர். அப்புறம் இந்த ரிவ்யூவர்ஸ் எல்லாம் சில விஷயங்கள் சொன்னாங்க, படம் நல்லா அது இது எல்லாமே எல்லாம் சொன்னாங்க. சூர்யா சார் ஸ்டண்ட் பண்ணலன்னு எதுவும் சொன்னாங்கப்பா. அதாங்க பெரிய சிரிப்பாக இருக்குது. படத்தை உண்மையிலே பார்த்தீங்களாப்பா நீங்கன்ற மாதிரி. சரி, இந்த படம் யாரெல்லாம் பார்க்கணும் யாரெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால், நீ ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால் இந்த படம் நீ பார்க்கணும். நீ ஒரு கெட்ட மனுஷனாக இருந்தாலும் இந்த படம் நீ பார்க்கணும். பார், இந்த பிட்ரேல்ஸ் பற்றியெல்லாம் பேசணுன்றப்போ இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு கூட ஒரு கொடுப்பனை வேணும்னா. ஏன் சொல்கிறேன்னா, இந்த பிட்ரேல்ஸ்ன்றப்போ என்னது, நம்பிக்கை துரோகங்கள், இதெல்லாம் பண்ணிட்டு போயிடுறாங்க, நம்மளை விட்டு அந்த நிலைமையில் வழியில் துடிக்க போயிடுறாங்க. ஆனால் நம்ம அது கடந்து வர சில நாட்கள் மட்டும்தான். அது கடந்துட்டோன்னா திரும்பி பார்த்தோன்னா நாம் எப்படி இருந்தோம், இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோன்றது, அந்த டிஃப்ரென்ஸ் இஸ் லைக் பியாண்ட், லைக் இட்ஸ் டூ ஹியூஜ். அண்ட் சூர்யாண்ணா, இந்த படத்தில் உண்மையிலேயே நடிச்சிங்களாண்ணா நீங்கள்? எனக்கு தெரிலண்ணா, எனக்கு நம்பிக்கையே இல்லைண்ணா. நான் படம் பார்த்தேன், எனக்கு என்ன நீங்கள் நடித்த மாதிரியே தெரில இந்த படத்தில். சில விஷயங்கள் கடைசியில் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு உண்மையான ரசிகனுக்கு தான் தன் தலைவன் யாருன்னே தெரியும். அதே மாதிரி தான் ஒரு தலைவனுக்கு தன் உண்மையான ரசிகன் யாருன்னே தெரியும். அந்த கனெக்ட் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும்.
சில நாட்கள் தூங்கிட்டு இருக்கலாம். நானும் அப்படி தான் இருந்தேன். இப்போது முழிச்சிட்டேன். இன்னொரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? நான் இந்த படத்தில் அரசியலே எங்கேயுமே பண்ணலை. அதுதான் ரொம்பவே பிடிச்சிது இந்த படத்தில். சூர்யாண்ணா, கிளாட் டு மீட் யூண்ணா. வர்ச்சுவலி சீக்கிரமே. நீங்கள் கிளைமேக்ஸில் என்ன சொன்னீங்க? வான்னு சொன்னீங்கல்ல, நான் வரேன். ஏன்னு கேட்குறீங்களா? சிவாண்ணா அந்த படத்தை எடுத்தார். தப்பு நடந்துடுச்சு. படம் ரிவ்யூஸ் அவ்வளோ நல்லா இல்லை. இனி ஒரு தப்பை நடக்க விட மாட்டேன்னா. அதுக்காக கங்குவா 2க்கு இந்த சிவனுடைய சக்தியை பார்க்க நான் வரேன்.